ராணி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஐஸ்வர்யா ஃப்ரம் ஃபுடீஸ் ரூப். ஸோ இன்றைக்கி நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். க்ரீன் சாஸ் பாஸ்தா. இது நார்மல் சாஸ் பாஸ்தாவாக இல்லாமல் ரொம்ப ஹெல்தி வெர்ஷனாக நம்ம பண்ண போகிறோம். அண்ட் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லியாகவும் இது இருக்க போகுது. க்ரீன் சாஸ் பாஸ்தா செய்வதற்கு தேவையான பொருட்கள்: பாஸ்தா 150 கிராம், தண்ணீர் 2 பெரிய டம்ளர், எண்ணெய் 2 டீஸ்பூன், உப்பு 2 டீஸ்பூன், பாலக்கீரை 1 கட்டு, புதினா அரை கப், கொத்தமல்லி அரை கப், ஆர்கனோ அல்லது மிக்சடு ஹர்ப்ஸ் 2 டீஸ்பூன், சில்லி ஃப்ளேக்ஸ் 2 டீஸ்பூன், மிளகு பொடி 1 டீஸ்பூன், பன்னீர் 1 கப், பூண்டு 6 பற்கள், முந்திரி அரை கப், வெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பாஸ்தாவை வேக வச்சுக்கலாம். ஒரு சாஸ் பேன் எடுத்துக்கோங்க. சாஸ் பேனில் நம்ம இப்போ தண்ணி விட்டு வேக வச்சுக்கலாம். யூஸ்வலாக க்ரீன் சாஸ் அப்படின்னா நம்ம பெஸ்டோ சாஸ் பாஸ்தா தான் உங்களுக்கு கடையில் கிடைக்கும். ஸோ நமக்கு பேசில் லீவ்ஸ்லாம் இங்கே அவைலபிளாக இல்லாததுனால நம்ம ஸ்பினாச் வச்சு பண்ண போகிறோம். பாஸ்தா வேக வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு ட்ராப் ஆஃப் ஆயில் விட்டுக்கலாம். பாஸ்தா வந்து ஒட்டாமல் வரும். அண்ட் நல்லாவே வந்து சால்ட் சேர்த்திக்கலாம். இப்படி ஒரு டீஸ்பூனாவது சால்ட் சேர்த்திக்கோங்க. ஸோ இது கொஞ்சம் பாயிலிங் ஸ்டேஜ் வரட்டும். அப்போ நம்ம பாஸ்தா ஆட் பண்ணிக்கலாம். பாஸ்தா வந்து பீனே பாஸ்தா இல்லைன்னா ஃபியூசிலி பாஸ்தா, இந்த மாதிரி இருக்கிறது வந்து ஃபியூசிலி பாஸ்தான்னு சொல்லுவோம். ஸோ நீங்கள் என்ன பாஸ்தா வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை மேக்ரோனி கைண்ட் இருந்தால் அதுவுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதே ஹோல் வீட் பாஸ்தா யூஸ் பண்ணிங்கன்னா இந்த டிஷ் வந்து என்டையர்லி ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபியாக மாறிடும். நான் இன்னைக்கு வந்து நார்மல் பாஸ்தா தான் யூஸ் பண்ணுறேன். பட் அதர் இன்க்ரீடியன்ஸ் இது வந்து ரொம்பவே கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி, ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. ஸோ நம்ம ஃபியூசிலி பாஸ்தா இதுக்கு எடுத்திருக்கோம். ஹோல் வீட் வேணுன்னா ஹோல் வீட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம க்ரீன் சாஸ்க்கு மெயினாக வந்து ஸ்பினாச். இது வந்து பாலக்கீரை தான் எடுத்திருக்கேன். பாலக்கீரை தான் இதுக்கு நல்லாயிருக்கும். அண்ட் புதினா, கொத்தமல்லி இது ரெண்டுமே வந்து ஈக்குவல் ப்ரப்போர்ஷனில் எடுத்திருக்கோம். இதுக்கு பாஸ்தாக்கு தேவையான ஹர்ப்ஸ், அதாவது உங்களுக்கு கடையில் நார்மல் சூப்பர் மார்க்கெட்லேயே கிடைக்கும், மிக்ஸ்டு ஹர்ப்ஸ்ன்னு கிடைக்கும். அது இல்லைன்னா ஆர்கானோ யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். அப்புறமேலு காரத்துக்கு வந்து நம்ம மிளகாத்தூள் இதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. பாஸ்தாக்கு ட்ரெடிஷ்னலாக நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ் அண்ட் பெப்பர் ரெண்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம். இது இல்லாமல் இதில் ப்ரோட்டீனுக்காக நான் பன்னீர் எடுத்திருக்கேன். ஸோ இதில் பன்னீரும் வந்து சேர்க்க போகிறோம். அண்ட் ஆல்சோ நம்ம சாப் பண்ணி கொஞ்சம் கார்லிக் வச்சுருக்கோம் ஃபார் த ஃப்ளேவர். சாஸுக்கு இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அண்ட் ஃபார் த க்ரீமினஸ் வந்து நம்ம யூஸ்வலாக சாஸ் பண்ணுறதுக்கு மில்க் பேஸ்ட் சாஸ் இல்லை இது. ஸோ அதனால் நம்ம கேஷ்யூ நட் வச்சுருக்கோம். இதுவே நீங்கள் டோஃபு யூஸ் பண்ணி வீகன் பட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த டிஷ்ஷே வந்து வீகன் டிஷ்ஷாக கூட இருக்கும். ஸோ இதுதான் பேசிக்கான இன்க்ரீடியன்ஸ். இப்போ நம்ம பாஸ்தா பண்ணிடலாம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம இதில் பாஸ்தாவை சேர்த்துக்கலாம். பாஸ்தா வந்து எப்படியும் ஒரு 5 to 6 minutes ஆகும் குக் ஆகிறதுக்கு. நீங்கள் பாஸ்தா வந்து வாங்குற பிராண்டை பொறுத்து கூடி உங்களுக்கு அதோட குக்கிங் டைம் வந்து மாறும். கொஞ்சம் லோக்கல் பிராண்ட்ஸ் வாங்கினீங்கன்னா அது உங்களுக்கு சீக்கிரமாகவே குக் ஆகிடும். இது வந்து ட்ரம் வீட் பேஸ்ட் பாஸ்தாங்கிறதுனால கொஞ்சம் குக் ஆக கொஞ்சம் டைம் எடுக்கும். வீட் பாஸ்தா யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா குக்கிங் டைம் எப்படியும் 10 minutesக்கு மேலே இருக்கும். ஸோ இது நம்ம நல்லா குக் பண்ணிக்கலாம். சால்ட் வந்து கொஞ்சம் நல்லாவே ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த பாஸ்தா வாட்டரையும் நம்ம வேஸ்ட் பண்ண போகிறது இல்லை. அது டிஷ்ஷுக்கு தேவைப்பட்டால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு பாஸ்தா நல்லா குக் ஆகிடுச்சு. உங்களுக்கு அப்படி டவுட் இருந்தால் நீங்கள் எடுத்துகிட்டு ஒன்று இந்த மாதிரி கட் பண்ணி பாருங்கள். ஈஸியாக கட் ஆச்சு அப்படின்னா பாஸ்தா குக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இந்த பாஸ்தா வாட்டரே தான் நம்ம கீரையும் வேக வைக்க போகிறோம். ஸோ கீரை வந்து ஜஸ்ட் பிளான்ச் பண்ணிங்கன்னா போகிறோம். நம்ம ராவாக சாஸுக்கு யூஸ் பண்ணாமல் பிளான்ச் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அடுத்து வந்து கீரையை வந்து நம்ம பிளான்ச் பண்ணி எடுத்துக்கலாம். பிளான்ச்சிங்னா நம்ம ஜஸ்ட் ஃபியூ மினிட்ஸ் நம்ம குக் பண்ணால் போகிறோம். ஃபுல்லாக குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நல்லா சூடான ஆல்ரெடி நமக்கு பாஸ்தா குக் பண்ணதுனால தண்ணி ஆல்ரெடி சூடாக தான் இருக்குது. ஸோ அதில் போட்டு ஒரு 2 minutes குக் பண்ணால் போகிறோம். இதை விட இம்பார்ட்டன்ட் நமக்கு அந்த க்ரீன் கலர் வந்து அப்படியே ரீடைன் பண்ணுறதுக்கு கோல்டு வாட்டரில் அதுக்கப்புறமேல அதை இமர்ஸ் பண்ணிவிடுங்க. ரொம்ப நேரம் சுடுதண்ணியில் குக் பண்ணாலும் உங்களுக்கு கலர் வந்து ரொம்ப டல் ஆகிடும். நான் ஒரு பவுலில் வந்து கோல்டு வாட்டர் விட்டு தனியாக வச்சுக்கிறேன். லான்ச் ஆகிடுச்சு, அவ்வளோதான். நம்ம இதையும் ஸ்ட்ரெயின் பண்ணதை நம்ம உடனே கோல்டு வாட்டரில் போட்டுடலாம். ஸோ தட் உங்களுக்கு கலர் மாறாது, குக்கிங் ப்ராசஸும் அதோட கட் ஆகிடும்.
பச்சை வாசம் இருந்தால் கூட நம்ம சாஸ் ரெடி பண்ணி அதை சாட்டே பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து அது போயிடும். ஸோ நீங்கள் பிளான்ச் மட்டும் பண்ணி எடுத்தால் போதும். ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம சாஸ் வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போ மெயினாக சாஸ்க்கு வந்து நம்ம பிளான்ச் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த கீரை வந்து சேர்த்திடலாம். இதோட வந்து புதினா, ஒரு பஞ்ச் ஆஃப் பாலக் நான் எடுத்திருக்கேன். அதுக்கு 1/2 கப்பு புதினா அண்ட் 1/2 கப்பு கொத்தமல்லி சேர்த்திக்கலாம். உங்களுக்கு சாஸியாக வேணும் அப்படின்னா நான் சொல்கிற மெஷர்மெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து நான் 1 கப் பாஸ்தா தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மெஷர்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு நல்ல சாஸியான பாஸ்தா கிடைக்கும். இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா நம்ம பன்னீர் ஆட் பண்ண போகிறோம். பன்னீர் க்யூப்ஸ் வந்து நம்ம சாட்டே பண்ணுறப்ப ஆட் பண்ண போகிறதில்ல. க்ரீமினஸ் கொடுக்கறதுக்கு இதுவும் கேஷ்யூ நட்ஸும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதை இப்போ எல்லாத்தையுமே ஸ்மூத்தாக பிளெண்ட் பண்ணிடலாம். ஸோ நம்ம நல்லா பியூரியாக அரைச்சாச்சு, நல்ல ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருங்க தனியாக. இப்போ நம்ம பாஸ்தா பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு வந்து பட்டர் தான் யூஸ் பண்ணணும் பாஸ்தாக்கு. ஸோ பட்டர் அண்ட் ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் நான் சேர்த்திருக்கேன். பட்டர் மட்டும் சேர்த்திங்க அப்படின்னா அது வந்து கேரமலைஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால நம்ம அதோட கொஞ்சம் ஆயில் சேர்த்திக்கலாம். ஆயில் வந்து ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்திருக்கேன். இப்போ இதை நல்லா காயட்டும், நல்லா அது உருகட்டும். உருகினதும் நான் சாப் பண்ணி வச்சுருக்கிற கார்லிக் சேர்த்திடலாம். இது ஒரு 5 to 6 நம்பர்ஸ் நான் வந்து ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன். இந்த கார்லிக் வந்து நல்லா அந்த பட்டரில் ரோஸ்ட் ஆகணும். அதுதான் அதுக்கான ஃப்ளேவரே கொடுக்கும். நீங்கள் பட்டரில் ரோஸ்ட் பண்ண உங்களுக்கு அதுலேருந்து அரோமா வரும். உங்களுக்கு பர்ன்ட் கார்லிக் ஃப்ளேவர் பிடிச்சதுன்னா நீங்கள் இதை கொஞ்சம் கூடி நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இப்போ ஓரளவு நல்லா சாட்டே ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பியூரி சேர்த்திடலாம். இது வந்து நான் தண்ணி சேர்க்காம தான் அரைச்சிருக்கேன். ஏன்னா உங்களுக்கு கொத்தமல்லி புதினா அது எல்லாமே அரைக்கிறப்ப தண்ணி விட்டுக்கும். சப்போஸ் உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டதுன்னா நீங்கள் பாஸ்தா வாட்டர் இருக்கு இல்லையா, அதை கூட நீங்கள் சேர்த்து அரைச்சிக்கலாம். இதில் ஒரு 1/4 கப்பு தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா அந்த பட்டரோடு சேர்ந்து இந்த பச்சை வாசனை எல்லாம் போகணும். ஸோ அது வரைக்கும் நல்லா அந்த சாசி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதுக்கு தேவையான உப்பு சேர்த்திக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பு நான் சேர்த்திருக்கேன். இதுக்கு மிளகு பொடியும் சில்லி ஃப்ளேக்ஸும் தான் காரத்துக்கு. ஸோ நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் மிளகு பொடி சேர்க்குறேன். ஸோ ஒரு 2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்திக்கோங்க. அண்ட் மிக்ஸ்ட் ஹர்ப்ஸ் நான் சொன்ன மாதிரி இது எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ்லையும் இப்போ கிடைக்கும். மிக்ஸ்ட் ஹர்ப்ஸ் இல்லைன்னா ஆரிகானோ. இதுவும் வந்து ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஏன்னா இதுதான் அந்த பாஸ்தாக்கு ஃப்ளேவரே. இது எல்லாமே சேர்த்து கொஞ்சம் நல்ல சாசி கன்சிஸ்டன்சி வரட்டும். இது ஒரு 2 மினிட்ஸ் ஆகும் அந்த பச்சை வாசனை போகிறதுக்கு.
யூஸ்வலாக க்ரீன் சாஸ் பாஸ்தானா நம்ம பெஸ்டோ சாஸ் பாஸ்தா தான் வந்து ஒரு ட்ரெடிஷ்னலான டிஷ். பெஸ்டோக்கு வந்து பேசில் அண்ட் பைன் நட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம பேசிலுக்கு பதிலாக ஸ்பினாச் அண்ட் பைன் நட்ஸ்க்கு பதிலாக கேஷ்யூ நட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ லோக்கலி அவைலபிள் ரிசோர்ஸஸாக இருக்கிறதுனால நம்ம அதை யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து நீங்கள் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கார்ன் வேக வச்சு ஆட் பண்ணலாம், இல்லைனா கேப்சிகம் ஆட் பண்ணலாம். என்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இதோட. இதுவே வந்து ஒரு ஹோல் மீல். இதுலேயே உங்களுக்கு ப்ரோட்டீன், கார்ப்ஸ் அண்ட் ஃபைபர் எல்லாமே இருக்கும். ஸோ நல்லா அரோமா வந்துருச்சு. இப்போ நம்ம குக்டு பாஸ்தாவை சேர்த்திக்கலாம். இது வந்து கொஞ்சம் சாஸியாக தான் இருக்கும். உங்களுக்கு சாஸியாக வேண்டாம் அப்படின்னா நீங்கள் கொஞ்ச நேரம் கூட குக் பண்ணிங்கன்னா நல்லா குறுகிடும். இது வந்து ஜஸ்ட் ஒரு 1 minute இதில் இருந்ததுன்னா அதோட ஃப்ளேவர்ஸ்லாம் உள்ள இன்ஃப்யூஸ் ஆயிடும். அண்ட் ஃபைனலாக சீஸ், மொசரெல்லா சீஸ் வந்து ஆப்ஷனல், வேணுங்கிறவங்க ஆட் பண்ணிக்கலாம். இது கம்பல்ஷன் இல்லை, ஜஸ்ட் உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் கொடுக்கும், உங்களுக்கு நல்ல சீஸியாக இருக்கும். அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அந்த ஹீட்லேயே அந்த சீஸ் வந்து நல்லா மெல்ட் ஆகிடும். ரொம்பவே க்ரீமி அண்ட் ஹெல்த்தியான க்ரீன் சாஸ் பாஸ்தா நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை பிளேட் பண்ணிடலாம். ஸோ இந்த கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்தி அண்ட் ரொம்ப ஈஸியும் கூட. அண்ட் அடல்ட்ஸுக்கு கூட இது ரொம்ப பிடிக்கும். ஒன்ஸ் டேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா திரும்ப திரும்ப பண்ணுவாங்க. கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால உங்களுக்கு பிளேட்டும் சீக்கிரமாக காலி ஆகிடும். ஸோ இந்த க்ரீமியான பாஸ்தா வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் எப்படி வந்திருக்கு அப்படின்னு. ஸோ இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் இட்ஸ் ஐஸ்வர்யா. பாய். கிரீன் சாஸ் பாஸ்தா செய்வதற்கு முதற்கட்டமாக அடுப்பை பற்ற வைத்து அதன் மேல் சாஸ் பேனை வைத்து அதில் 2 பெரிய டம்ளர் தண்ணீர் மற்றும் 1 ஸ்பூன் எண்ணெய் அல்லது 4-5 துளி முதல் எண்ணெய் ஊற்றி 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து அதை அந்த தண்ணீருடன் கொதிக்க விட வேண்டும். அடுத்ததாக கொதிக்கும் தண்ணீரில் பாஸ்தாவை சேர்த்து 5 முதல் 6 நிமிடத்திற்கு வேக வைக்க வேண்டும். பாஸ்தா நன்றாக வெந்த பின்னர் அதை தனியாக வடிகட்டி எடுத்துக்கொள்ள வேண்டும். பாஸ்தா வேக வைத்த தண்ணீரில் பாலக்கீரையை போட்டு வெறும் 2 நிமிடத்திற்கு மட்டும் வேக வைத்து பிறகு அந்த கீரையை வடிகட்டி சாதாரண தண்ணீரில் போட வேண்டும். அடுத்ததாக கிரீன் சீஸ் பாஸ்தா செய்வதற்கு பயன்படும் முக்கியமான சாஸை தயார் செய்து கொள்ள வேண்டும். சாஸ் செய்வதற்கு முதலில் வேக வைத்தெடுத்த கீரை, புதினா, கொத்தமல்லி, பன்னீர், முந்திரி ஆகியவற்றை மிக்சியில் போட்டு பேஸ்ட் போல் அரைத்து கொள்ள வேண்டும். பின்னர் அடுப்பில் ஒரு பேனை வைத்து வெண்ணெய் மற்றும் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அவை சூடானவுடன் பொடியாக நறுக்கி வைத்திருக்கும் பூண்டை சேர்த்து நன்றாக வதக்க வேண்டும். அடுத்ததாக அரைத்து வைத்திருக்கும் அந்த கீரை பேஸ்டையும் 1/4 கப் தண்ணீரையும் சேர்த்து கலக்க வேண்டும். பச்சை வாசனை போகும் வரை, சாஸ் தன்மை வரும் வரை பொறுமையாக கலக்க வேண்டும். அடுத்து 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மிளகு பொடி, 2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 2 டீஸ்பூன் ஆர்கானோ அல்லது மிக்ஸ்டு ஹர்ப் சேர்த்து பச்சை வாசனை போகும் வரை, சாஸ் தன்மை வரும் வரை கலக்கி கொள்ள வேண்டும். வேண்டுமென்றால் இவற்றுடன் வேக வைத்தெடுத்த சோளம் மற்றும் குடைமிளகாயை சேர்த்து கொள்ளலாம். பச்சை வாசனை போன நிலையில் தனியாக வேக வைத்தெடுத்த பாஸ்தாவை இதில் சேர்க்க வேண்டும். சாஸும் பாஸ்தாவும் ஒன்றுக்கொன்று சேரும்படி 1 நிமிடத்திற்கு கலக்கி கொள்ள வேண்டும். இறுதியாக மொசரெல்லா சீஸ் விரும்புவர்கள் அவற்றை சேர்த்து கலக்கிவிட்டு அடுப்பை அணைத்து விடலாம். அதன் சூட்டிலேயே சீஸ் ஆனது கரைந்துவிடும். ஹாட்டான ஆரோக்கியமான கிரீமி கிரீன் சாஸ் பாஸ்தா ரெடி.